அதாவது மருத்துவர்னா என்ன தெரியுமா? தன்னிடம் வருகிறவர் ஆரோக்கியமாக நோயோடு தன்னிடம் வருகிறவர் ஆரோக்கியமாக போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அதுதான் மருத்துவர். ஒரு ஆசிரியர்னா என்னென்னா, தன்னிடம் வருகிறவர் தன்னை விட மேலான ஒருவராக மாறினாலும் அவர் இந்த ஆசிரியர் சந்தோஷப்படுவார். ஏன்னா அது தன்னால் ஆகியிருக்கிறார். தன்னால் அவர் உயர்ந்த பதவி ஒரு ஆசிரியர் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறாரு. ஆனால் அவர்கிட்ட படித்த ஒரு மாணவன் பிற்காலத்தில் ஒரு மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ ஆகி 1,00,000 கூட சம்பாதிப்பார். அப்போ அதை பார்த்து அந்த ஆசிரியர் சந்தோஷப்படுவார். அதுபோல் ஒரு மருத்துவர் ஒரு குறைந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் கூட தன்னிடம் வருகிறவர் தன்னை விட ஆரோக்கியமாக இருந்தால் சந்தோஷப்படுவார் இந்த மருத்துவர். ஒரு மருத்துவருக்கான மனப்பான்மை பாருங்கள். ஒரு பெற்றவங்கள போல் பெற்றவங்க தான் பிள்ளைகள் தன்னை விட நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறவங்க தான் இந்த பெற்றவங்க. அப்போ இந்த பெற்றவங்க போல தான் இந்த மருத்துவர்கள், இந்த ஆசிரியர்கள் அல்லது யாராக இருக்கட்டும் ஒரு தொழில் செய்கிறாங்க வரணும். அவங்க தொழில் செய்கிறவங்க அப்படி தான் இருக்கணும். தன்னை நம்பி வர்றாங்க. ஒரு காய்கறி கடைக்காரர் இருக்கார். தன்னை நம்பி வர்றாங்க பாருங்கள் அந்த நுகர்வோர். அவர்களுக்கு நல்ல காய்கறிகளை கொடுத்து அவங்க இன்றைக்கி வீட்டில் போய் நல்லா சமைச்சு சாப்பிடணும். அந்த சந்தோஷம். ஐயோ சொத்த கத்திரிக்காய் கொடுத்துட்டானே அந்த வியாபாரி, இன்றைக்கி சாப்பாடு நல்லா இல்லையே அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சா நீ நல்ல வியாபாரி கிடையாது. ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும்? ஒரு காய்கறி வியாபாரி எப்படி இருக்கணும்? ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும்? நம்மக்கிட்ட நோயோடு வர்றவங்க ஆரோக்கியம் பெற்று நம்மை விட ஆரோக்கியமாக இருந்தால் அது அவருக்கு சந்தோஷம். அதுபோல் ஒரு ஆசிரியர் தன்னிடம் அறியாமையோடு வருகிற அந்த மாணவர்களை நல்லா படிக்க வச்சு நம்மளை விட சிறந்த அறிவுடையவர்களாக மாறும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறவர் தான் அந்த ஆசிரியர். அதுபோல் ஒரு அப்பா அம்மா அப்படி தான், தன்னை விட தான் பிள்ளைகள் நல்லா இருந்தால் அதை நினச்சி தான். அப்போது ஒரு வியாபாரியும் அப்படி தான் நினைப்பார். ஒரு காய்கறி வியாபாரி என்ன நினைப்பார்? தன்னிடம் காய்கறி வாங்குகிற ஒருத்தர் வீட்டுக்கு போய் அதை நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அவர்கிட்ட வாங்கின காய்கறி தான்ப்பா நீங்கள் நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஐயோ சொத்த கத்திரிக்காய் கொடுத்து ஏமாற்றிட்டான், முத்தின முருங்கைக்காயை கொடுத்து ஏமாற்றிட்டான் அந்த வியாபாரி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த டாக்டர் நம்மளை ஏமாற்றி கிட்னி திருடி விட்டார், அந்த வாத்தியார் நமக்கு எதையுமே சொல்லித்தராமல் மக்காகிட்டார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல் தான். அதனால் ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும்? பெற்றவங்கள போல் இருக்கணும். பெற்றவங்க என்ன நினைப்பாங்க? தன்னை விட அதாவது தான் பிள்ளை தன்னை விட மேலே ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றவங்களும் இருந்திருக்காங்க. இப்போ குறைஞ்சிட்டு வராங்க. ஆனால் இப்போ பெற்றவங்கலாம் பெரும்பாலும் தன்னை விட தான் பிள்ளை அந்த மேலான இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்போ அதிகமாக. முன்னாடியெல்லாம் தான் பிள்ளை தனக்கு கீழே இருக்கணும், தனக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றவங்க இருந்திருக்காங்க. அந்த நிலைமெல்லாம் மாறி அப்போது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும், ஒரு மெக்கானிக் எப்படி இருக்கணும், ஒரு வண்டி சரியில்லை என் வண்டியை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பழுதடைந்த வண்டியோடு வருகிறார் ஒரு மெக்கானிக்கிட்ட. அப்போ அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறார்? சூப்பராக வண்டியை மாற்றி கொடுத்து அது சூப்பராக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார். அப்போ ஆனால் இந்த மெக்கானிக்கிட்ட வண்டியே இருக்காது, அவருக்கு சொந்தமாக வண்டியே இருக்காது. ஆனால் தன்னிடம் ஒருத்தர் வண்டி பழுதடைந்த வண்டியோடு வந்து அதை பழுதெல்லாம் சரி பண்ணி இந்த வண்டியை இப்போ ஓட்டுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க அப்படின்னோடனே இவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுதான் ஒரு தொழில் செய்கிறவர்களுடைய மனப்பான்மை. இந்த சேவை மனப்பான்மை இருக்கணும். இந்த பொதுநலம், பிறருடைய நலன் விரும்புகிற அந்த மனப்பான்மை ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்களிடமும் இருக்க வேண்டும் என்பது தான் நான் இதன் மூலம். எந்த ஒரு உணவு, ஒரு ஹோட்டலாக பசியோடு வராங்க, நல்லா சாப்பிட்டாங்களா, ஆரோக்கியமாக இருக்கலாம், உன் ஹோட்டலில் சாப்பிட்டு என் வயிறு புண்ணாகி போச்சுப்பா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது, இங்கே வந்தாலே எனக்கு சாப்பாடு அவ்வளோ திருப்தியாக இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒருத்தர் தான் ஒரு தொழில் செய்வதற்கான அந்த மனப்பான்மை இருக்கா? அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தர் ஏமாத்துறாங்க பாருங்கள், கலப்படம் பண்ணி ஏமாத்துறது. இவங்கெல்லாம் தகுதியே இல்லாதவர்கள், சமூக விரோதிகள். அது மாதிரி இல்லை சுகப்பிரசவத்தை அறுவை பிரசவமாக மாற்றுற மருத்துவர்கள். அது மாதிரி சில டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் எங்கள் கிளினிக் வாங்க, அங்கே நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க. அப்போ ஆசிரியர் என் டியூஷன் வந்துரு, கிளாஸில் நல்லா சொல்லித்தர மாட்டாங்க, டியூஷன் வந்துருங்க அப்படின்வாங்க. அப்புறம் நிறைய இப்போ நிறைய இந்த மாதிரி தொழிலில் தப்பு பண்ணி எல்லாருமே சமூக விரோதிகள். ஒரு உண்மையான தொழில் செய்வதற்கான அந்த மனப்பான்மை என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் அவங்க அறியாமல். அதற்காக அவர்களுடைய நிலையை பார்த்து நமக்கு உண்மையை தெரிஞ்சிக்க முடியாமல் போகிறாங்களே. அந்த பணத்தின் குறுக்கோளியில், பணத்தின் மீதான ஆசையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான உண்மையை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது வருத்தப்படக்கூடிய விஷயம். பரிதாபத்திற்குரியவர்கள், ஏமாத்துறவங்க, தன்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இல்லாதவங்க எல்லாருமே பரிதாபத்திற்குரியவர்கள் என்பது தான் உண்மை.